லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் நடக்க உள்ளது. தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்திற்கு முன்பாகவே, அதாவது ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகவே அறிவிப்பு கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டம் குணண்டார்கோயில் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தா கீழையூர் ஊராட்சி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன், இருக்கு. அந்த ஊராட்சியில மலையடிப்பட்டியில கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் மலையடிப்பட்டி கிராமத்திற்கு வருகிறார்கள் என்ற ஒரு தகவல், ரகசிய தகவல் நமக்கு கிடைச்சது. ஆனால் மலையடிப்பட்டி என்ற ஒரு கிராமத்திற்கு வந்து அங்கே பள்ளிகொண்ட பெருமாள் கோவில் இருக்கு, முக்கியமான ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு வருகை புரிந்து அந்த ஊராட்சியினுடைய நிலைப்பாடுகளை அறிந்து மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்களுக்கு மலைக்கோட்டை விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சங்கம் சார்பாகவும் லகரம் டிவி லகரம் பத்திரிகை ஆசிரியர் என்கிற முறையிலையும் நான் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அனுப்பியிருந்தேன். ஏற்கனவே மலையடிப்பட்டி சார்ந்த பிரச்சனைகள் 183/14 9 ஏக்கர் இடம் அரசு பள்ளிக்கு இருக்கு, அதை முள்வேலி அமைக்கணும் அப்படின்னும் மனு போட்டிருந்தோம். குட்டைக்குளம்னு ஒன்று இருக்கு, அதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி பழுதடைந்து சீரமைக்கப்பட்டு படித்துறை அமைத்து அதில் மீன் குஞ்சுகள் வளர்க்கலாம். மழை பெஞ்சுன்னா குளம் ரொம்பிடும், அதை வச்சு மீன் பண்ணையை கூட வைக்கலாம், அதில் மீன் வளர்க்கலாம், ஊராட்சிக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் மனு போட்டணும். இதுபோல பல கோரிக்கைகளை மையப்படுத்தி மனு போட்டணும். மலையடிப்பட்டி அப்படிங்கிற அந்த தாக்கிளை ஊராட்சியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டிங்கிற கிராமத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் வரக்கூடிய ஒரு நிலையை தடுத்த அந்த அதிகாரி யாருன்னு நம்ம இன்னும் அடுத்து தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சிட்ட பிறகுதான் அந்த அதிகாரியை பத்தி இன்னும் பல செய்திகளை நம்ம வெளியிடுவோம். அதே நேரத்தில் இப்ப நம்ம தொடர்பு கொண்டு குணண்டார்கோயில் ஊராட்சி ஒன்றிய 2 பிடிஓ இருப்பாங்க, வட்டார ஊராட்சி, கிராம ஊராட்சி. இந்த 2 பிடிஓவுக்கும் நம்ம பேசணும். பேசும்பொழுது இல்லைங்க மலையடிப்பட்டில் இந்த கிராம சபை கூட்டம் நடத்துறதா என்னன்னு இன்னும் தெரியல, இன்னும் முடிவுக்கு வரலங்கிறாங்க. நாளை மறுநாள் கிராம சபை கூட்டம், இன்னும் முடிவுக்கு வரலங்கிறாங்க. என்ன பண்ணணும் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் விவசாயிகளும் அரசியல் பெருமக்கள், இன்னும் வேலைக்கு போறவங்க, கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவங்க, விவசாயிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஊராட்சியில கிராம சபை கூட்டம் நடத்தணும்னா 4 நாளைக்கு முன்பாகவே சுவரொட்டி கொடுக்கணும். நோட்டீஸ், துண்டு பிரசுரம் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொண்டு போய் கொடுக்கணும். உதாரணத்துக்கு தாக்கிளையூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டிங்கிற கிராமத்திற்கு அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள் முன்னிலையில கடைவீதியில எல்லாத்துக்குமே கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா வீடு தவறாம கொடுக்கணும். அடுத்து அருகிலே குழாயப்பட்டிங்கிற கிராமம் இருக்கு, குழாய்ப்பட்டிங்கிற கிராமத்துல வீடு தவறாம கொடுக்கணும். அடுத்து கோட்டுக்கிராம்பட்டி, நாச்சியாப்பட்டி, களியாப்பட்டி, கீழையூர், இப்படி அனைத்து கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் வீடு தவறாம துண்டு பிரசுரம் கொடுக்கணும். ரேடியோவில் அலௌன்ஸ் பண்ணணும். தா கீழையூர் ஊராட்சியில் மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடத்த உள்ளோம். உங்கள் ஊரிலே உள்ள பொதுநலம் சார்ந்த பிரச்சனைகளோ தனிநபர் சார்ந்த பிரச்சனைகளோ எதுவாயினும் நீங்கள் கொண்டு வந்து மனு கொடுக்கலாம். ஊராட்சியிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இங்கே கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். எங்களால் முடியாத பட்சத்துல மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதை பரிந்துரை பண்ணி ஊரை வளர்ச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் போகணும் மனு. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஊராக கொண்டு போய் துண்டு சீட்டு கொடுக்கணும், ரேடியோவில் அலௌன்ஸ் பண்ணணும், பதாக வைக்கணும். இன்னும் சொல்ல போனா வனத்துறை, மீன்வளத்துறை, தொழிலாளர் நலத்துறை, துறை சார்ந்த அத்தனை துறை அதிகாரிகளும் வரணும். இப்ப காவல்துறை ஆய்வாளர் இருக்காங்களா, வர முடியலையா? உதவி ஆய்வாளர் வரணும். உதவி ஆய்வாளர் வர முடியலையா? ஏட்டு அவங்க அடுத்த உள்ள பதவியில உள்ளவங்க வரணும். காவல்துறை அதிகாரி கண்டிப்பா வரணும், பிற அதிகாரிகள் வரணும். காவல்துறை அதிகாரி ஏந்திரமா வரணும். அங்க ஏதாவது கைகலப்புன்னு வந்துச்சுன்னா, வாக்குவாதம் வரும்போது காவல்துறை தடையிடக்கூடாது. வாக்குவாதம் வந்து எப்படின்னா, இப்ப கீழையூர் ஊராட்சியில இப்ப இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் சரியா அவருடைய பணியை செய்யல, உங்களுடைய பணியை நீங்க செய்யல, வாங்குற பணத்துக்கு நீங்க சரியா வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலரோ விவசாயியோ யாரோ ஒருத்தர் பேசுறான்னு வைய, நீ அப்படி பேசக்கூடாதுன்னு காவல்துறை தலையிடக்கூடாது. அங்க நீ வா போ என்று மரியாதை குறைவாக அங்க பேசுகிற பொழுதுதான், எப்பா கொஞ்சம் மரியாதை பேசுப்பா அப்படின்னு காவல்துறை தலையிடலாம். காவல்துறை ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அடுத்து வனத்துறை வரணும், சுகாதாரத்துறை வரணும்,
கால்நடைத்துறை வரணும், எந்த துறை அத்தனை துறை சார்ந்த அதிகாரிகளும் வரணும். குறைஞ்சபட்சம் துறை சார்ந்த அதிகாரிகளே 20 பேர். அப்புறம் சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள், அங்க அவங்களுக்கும் அதுல என்ன அதுலயும் பொய் கணக்கு எழுதுவாங்க. கிராம சபை கூட்டம் அப்படி நடந்துச்சு, நாங்க நடத்தினோம். எப்படி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் விவசாய குறை தீர்ப்பு கூட்டத்துல என்ன புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில விஷயம் அப்படி நடக்குது, பொய் கணக்கெல்லாம் எழுதுறாங்க. திருச்சிலையும் அப்படி நடக்குது. ஆனா நல்ல அதிகாரிகளும் இருக்கிறாங்க, மாற்றுக்கிறது இல்லை. அது போல விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்திலையும் எல்லா அதிகாரிகளும் வர்றாங்கல்ல. இப்ப இலுப்பூர்ல விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்துக்கு குணடார்குள் ஊராட்சி ஒன்றிய பிடிஓ 2 பேர்ல 2 பேருமே வர்றதில்லை அப்படிங்கிற ரொம்ப நாள் குற்றச்சாட்டு இருந்துச்சு. அத சமூக ஆர்வலர் மகேந்திரன் போன்றவர்கள் இன்னும் இருக்கக்கூடியவர்கள்லாம் சொன்ன பிறகுதான் அதுக்கப்புறம் அதிகாரிகள்லாம் வந்தாங்க. ஏன் சொல்றேன்னா, அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் கிராம சேவை கூட்டத்துக்கு வரணும், அங்கு ஒளிபெருக்கி அமைக்கணும், எந்தெந்த கோரிக்கையான மனுக்களை எல்லாம் வைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படணும். தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் முன்பாகவே இது நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படிங்கிறத அந்த குணடார்குள் ஊராட்சி ஒன்றிய கிராம ஊராட்சி பிடிஓ அங்க அறிவிக்கணும், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை அறிவிக்கணும். அதனால எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லாமல் இருக்கிறது. இந்த கிராம சபை கூட்டத்திற்கு 4 நாளைக்கு முன்னாடியே நீங்க அறிவிப்பு கொடுக்கலன்னா அப்ப என்ன இருக்கு? திடீர்னு ஒரு கூட்டத்தை போட்டு சும்மா பெயர் அளவுக்கு ஒரு தீர்மானத்தை முன்னாடியே நீங்க ரெடி பண்ணி எல்லாமே முன்னாடியே பேசி வச்சுட்டு நீங்க அந்த வேலையில பண்ணலாம்னு இருக்கீங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள் வளர்ந்தாதான் அடுத்து இந்த நாடே முன்னேறும். ஊராட்சிங்கிறது கிராம பகுதியில் இருக்கு. அதனால தயவு செய்து மலையடிப்பட்டி கிராமத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏஎஸ் அவர்கள் எந்த நேரத்திலும் வரலாம். நீங்க வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் வேற கிராமத்துல கூட அவங்க திட்டமிட்டிருக்கலாம். மலையடிப்பட்டி கணக்குல இருக்கு. நான் கேள்விப்பட்டவர்களே, மலையடிப்பட்டிங்கிற கிராமத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா, மலையடிப்பட்டிக்குள்ள நடத்தக்கூடாதுன்னு ஒரு திட்டம் போடுறாங்க. ஏன்னா மெயின்ல இருக்கு, கேள்வி கேட்கக்கூடியவர் அதிகமா இருக்காங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அங்கு 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இருக்கு. இப்பதான் நீங்க இணைப்பு கொடுத்துறீங்க, கட்டி 3 வருஷம் ஆச்சு. ஏன் இணைப்பு கொடுக்கல? என்ன காரணம்? சரி, இணைப்பு கொடுக்குறீங்க, இணைப்பு கொடுத்து தண்ணியை ஏத்துறீங்க, தண்ணியை ஏற்றி உடனே மக்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்க கொண்டு வரக்கூடாது. ஏன்னா 3 வருஷமா நீங்க கட்டலைன்னா அது எந்த அளவுக்கு தூசி படைஞ்சு மாசு படைஞ்சு இருக்கும். அந்த தூசி தண்ணி, சுகாதாரமற்ற தண்ணியெல்லாம் முதல்ல வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல தண்ணி நீங்க கொடுக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய என்ன 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் முறைப்படி சுத்தம் செய்யல. மக்கள் முன்பாக சுத்தம் செய்யுங்க. நீங்க அடுத்த முறை இந்த கிராம சபை கூட்டம் முடிச்சுட்டு மலையடிப்பட்டில் இருக்கக்கூடிய 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளையும் சுத்தம் செய்யணும். உள்ள ஆள் இறங்கி அங்க இந்த தகர மாதிரி இருக்குல்ல, அதுல வச்சு சுரண்டணும். என்ன சுரண்டணும்? மக்களுடைய வரி பணத்தை சுரண்டுறது மாதிரி இல்லை, பாசான்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் சுரண்டி முறைப்படி எடுத்து வெளியேற்றி சுகாதாரமான நல்ல தண்ணியை கொடுக்கணும். கெட்ட தண்ணியை நீங்க குடிநீர மக்களுக்கு கொடுத்து எல்லாரும் கிட்னி பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க. இதே வீரக்குடி, சென்னைக்குடி ஊராட்சியில மக்களுக்கு கிட்னி பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் இறந்து போறாங்க. உப்பு தண்ணி கிடைக்குது, காவேரி கூட்டு குடிநீர் தண்ணி இல்லை. மலையாட்டிப்பட்டில் சுகாதாரமான குடிநீர் வேணும். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட 183/14 9 ஏக்கர் இடம் இருக்கு, முன்வேலி அமைக்கணும். குட்டைக்குளம்னு ஒண்ணு இருக்கு, அதை சீரமைச்சு படித்துறை அமைக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே மேற்கு புறமாக ஒரு குளம் ஒண்ணு இருக்கு, அதன் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சீரமைச்சு படித்துறை அமைத்து ஒரு நடைமேடை உடற்பயிற்சி, காலையில எந்திரிச்சு இளைஞர்கள், மாணவியர்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாம் உடற்பயிற்சிக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். நடைமேடை நகர்ப்புற பகுதிக்கு இணையாக நடைமேடை, உடற்பயிற்சி எல்லாம் அங்க அமைக்கணும். இயந்திரங்கள் கொண்டு, இயந்திரம்னா மின்சாரத்துறை இயந்திரம் இல்லை, அவங்களே மனிதர்களே இயக்கக்கூடிய இயந்திரமாக அமைக்கணும். அப்படியான ஒரு நிலைப்பாடுகளை வைத்து சுகாதாரமான குடிதண்ணீர் அமைத்து மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். கீழையூர் ஊராட்சியில் மட்டுமில்ல, குணடார்கள் ஒன்றியம் முழுக்க பல பிரச்சனைகள் இருக்கிறது. கேட்டோம்னா நீங்க நம்மளை தீவிரவாதி சித்திரிக்க, அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எல்லாத்தையும் நம்ம சந்திச்சிடாது. கேஸ் போக்குவரத்து எல்லாரும் சந்திச்சாது. இன்னும் 10 கேஸ் போட்டாலும் நம்ம சந்திப்போம். 10ஓட 11 அத்தோட இதுவும் ஒண்ணு. அதனால நம்ம பத்திரிகையை நம்பி நம்ம பொழப்பு கிடையாதுங்க. நமக்குன்னு வேற பொழப்பெல்லாம் இருக்கு, விவசாயம், போக்குவரத்து. இதை நம்பி பத்திரிகையில வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டணுங்கிற எண்ணத்துக்குள்ள நம்ம வரல. நான் மிட்டாமராசு குடும்பத்தை சேர்ந்தவன். நான் திருச்சியில இருக்கேன், சென்னை பகுதிக்கு பல இடங்கள்ல போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதுமாக இது போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம போய் பார்த்துக்கிட்டு எல்லா பிரச்சனைகளையும் நம்ம உள்வாங்கி மக்களுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய ஒரு எண்ணத்துல நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்.
அதனால அதிகாரிகள் நீங்க மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய தாவேக ஆட்சியில தூய சக்தியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் தூய சக்தியாக இருந்தால் மலையடிப்பட்டி ஒன்றே சான்று. இந்த மலையடிப்பட்டில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும். நீங்க எங்க கிராம சபை கூட்டம் நடத்தினாலும் சரி, மலையடிப்பட்டில நடத்துறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு. மாவட்ட ஆட்சியர்கள் எந்த நேரத்திலையும் வரலாம். முதல்ல மலையடிப்பட்டிக்கு வந்துட்டு வேற ஊராட்சிக்கு போகலாம், அல்லது வேற ஊராட்சியில கிராம சபை கூட்டம் போட்டு திடீர்னு ஒரு 2 மணி கூட மலையடிப்பட்டிங்கிற கிராமத்திற்கு வரலாம். தாக்கலை ஊராட்சியில எங்க கிராம சபை கூட்டம் நடந்தாலும் வரலாம். அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கு. கோரிக்கைகள் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இப்பவே நான் சொல்லிட்டேன். கீழே ஊராட்சி செயலாளர் திருமதி அக்கா உஷா அவர்களுக்கும் சரி, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் சரி, புறநார்கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கும் சரி, இதர அதிகாரிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மொத்தமாக 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கான ஆவணங்கள் எல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டோம். நீங்க டைப் அடிச்சு, இன்னும் சொல்ல போனா ஒரு கிராம சபை கூட்டம் நடந்துச்சுன்னா அங்க டைப் அடிச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து உடனே நீங்க அந்த தீர்மானத்தை போடணும். சும்மா கையில உட்காந்து எழுதிக்கிட்டு டீ காப்பியை குடிச்சிட்டு பொழுது போய்கிட்டு மாமா மச்சின சித்தப்பன் பெரியப்பன் நீங்க பேசிட்டு போறதுக்கு நீங்க கிராம சபை கூட்டம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த கிராம சபை கூட்டம் எப்படி இல்லாம நடந்துச்சு, அது தேவையில்லை. நடந்ததாவே இருக்கட்டும். இனி கீழையூர் ஊராட்சியிலே கிராம சபை கூட்டம்னா இப்படித்தான் நடக்கணுங்கிற விதிமுறை இருக்கு. சேர் ஒரு 200 சேர் சொல்லணும், உட்கார வைக்கணும், மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும். மக்களை வச்சுதான் அரசாங்கத்தை வச்சு மக்கள் கிடையாது. மக்களுடைய வரி பணத்திலே தான் அரசாங்கம் இயங்குகிறது. மக்களுடைய வரி பணத்திலே தான் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், ஊரக வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளும், IAS அதிகாரிகள் உட்பட, தலையாரி உட்பட மக்களுடைய வரி பணத்திலே தான் சம்பளம் வாங்குகிறார்கள். அதனால நாம் மக்களுக்காக உழைக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்துல அரசாங்க அதிகாரிகள் வரணும். ஒரு சேவை மனப்பான்மையோட உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அரசு விடுப்பு கொடுக்குறாங்க, மருத்துவ விடுப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு எந்த விடுப்பும் கிடையாது. மக்களுக்காக உழைக்க வேண்டிய அதிகாரிகள் மக்களுக்காக உழைத்திருங்கள். அதனால கீழையூர் ஊராட்சியில இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கிராம சபை கூட்டம் நடந்தீங்க, பேரளவுக்கு நீங்க நடத்துனீங்களோ அது தெரியாது. இனி கிராம சபை கூட்டமாக முறையாக, சரியாக, சட்ட ரீதியாக மனசாட்சியோடு நடக்க வேண்டும். இப்படி மனசாட்சியோடு நடக்குமா அப்படிங்கிறத அந்த கள ஆய்வுல போய் நம்ம நேரடியாக நம்ம பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்ற நீங்கள் தயாராக இருங்கள். இன்னும் சொல்ல போனா அங்க டைப்பிங் மிஷினு, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. டக்குன்னு அடிக்கிறீங்க. 15 தீர்மானம், 15 நானே 10 தீர்மானம் கொண்டு வரேன். எல்லாமே புது தீர்மானம் தான். இன்னும் சமூக ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க. மகேந்திரன் இருக்காரு. இன்னும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் கீழையூர்ல சில சமூக ஆர்வலர் இருக்காங்க, களியாப்பில் இருக்காங்க, நாச்சியாப்பில் இருக்காங்க, குலாப்டியில் இருக்காங்க. தீர்மானங்களை நிறைவேற்ற நீங்கள் தயாராக இருங்கள். தீர்மானத்தை அங்க நிறைவேற்ற முடியாமல் திணறுகிற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா நீங்க ஊழல் முறைகேடுகள் அளவுக்கு அதிகமாக செய்கிறீர்கள் என்று அர்த்தம். மீண்டும் சொல்லுகிறேன், மாவட்ட ஆட்சியர் 2 கிராம சபை கூட்டத்திற்கு வருவதற்கான ஆயத்தமான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இன்னொரு கிராம சபை கூட்டத்திற்கு எங்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் மலையடிப்பட்டிலையோ அல்லது கீழையூர் ஊராட்சியில எந்த கிராமத்துல கிராம சபை கூட்டம் நடந்தாலும் அந்த இடத்துக்கு அம்மையார் மாவட்ட ஆட்சியர் கருணா IAS அவர்கள் நிச்சயம் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஓடோடி வருவார். அவர் மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதில் வல்லமை படைத்தவர், நல்லவங்க தான். அவங்கள செயல்பட விடாமல் சில சக்திகள், அரசியல்வாதிகள் திமுக ஆட்சியில தடுத்தாங்க. இந்த ஆட்சியில தடுப்பணைகள் அந்த அளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் எப்படி தடுப்பணைகள் இல்லையோ அதுபோல தடுப்பணைகள் உங்களை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டிற்கு. ஆனால் நீரை சேமிப்பதற்கு தடுப்பணை வேண்டும். அரசாங்க அதிகாரிகளை தடுப்பணை போட்டு தடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த செய்தியை வெளியிடும். கீழையூர் ஊராட்சியில நடக்கக்கூடிய இந்த கிராம சபை கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் எந்த நேரத்திலும் வரலாம். 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்ற கீழையூர் ஊராட்சி செயலாளர் அக்கா உஷா அவர்களும் மற்றும் நிர்வாகிகளும், அதுபோல கொரடார் ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களும் தயாராக இருங்கள். அச்சமின்றி சமரசமின்றி தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வரும் லகரம் டிவி சேனலை நம்ம பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, தமிழ்நாடு முழுவதும் சரி, உலகம் இருக்கக்கூடியவர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்க. அடுத்து பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அடுத்து ஆல் பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுடைய கைபேசிக்கு வந்து சேரும். தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.